Hi viewers, welcome back to Trinity's Kitchen. நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் மசாலா. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு வந்து உரிச்சு வெட்டி வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அடுத்து ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா இந்த ஆனியன் வதங்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், ரோட்டி ஐட்டம்ஸ் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து குக் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ரா ஸ்மெல் போகணும். அதே மாதிரி இந்த வெங்காயமும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர், ரெட் சில்லி, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு போட்டுக்கிட்ட போதும். இப்போ இந்த மசாலாலாம் வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து டொமேட்டோ பியூரி, ஒரு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். இந்த டொமேட்டோவோட ரா ஸ்மெல் வந்து நல்லா போயிடணும். இந்த மசாலாவும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இதோட மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆக வைக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபியில் நான் இது வரைக்கும் வாட்டர் வந்து ஆட் பண்ணல. இந்த மஷ்ரூம் குக் பண்ணும்போது மஷ்ரூம்லேருந்தே வாட்டர் வந்து நிறையா வரும். அதுலேயே வந்து இது நல்லா குக் ஆகட்டும். சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு வேணா மறுபடியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா லிட்டில் பிட் நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்படியே வந்து இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இந்த மஷ்ரூம்லேருந்தே வாட்டர் வரும். அதிலே வந்து இது நல்லா குக் ஆகட்டும். பார்த்தீங்களா, மஷ்ரூம்லேருந்தே வந்து வாட்டர் வந்து வரும். அதிலே வந்து இன்னும் நல்லா இது குக் ஆகட்டும். மஷ்ரூம் வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டாவே அது வந்து குக் ஆகும்போது நல்லா சின்னதாகிடும். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் பெருசு பெரிய பீஸாகவே போடுங்க. அப்போ தான் வந்து அது குக் ஆனதும் கொஞ்சம் கரெக்டான சைஸ்க்கு வரும். நல்லா குக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து சப்பாத்தி, நான் இல்லை ரோட்டி எது கூட வேணாலும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபார் மோர் ரெசிபிஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Trinity's Kitchen. Thank you for watching. Bye bye.